ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து ஈத் 2024 மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ப்ராப்பராக ஒரு விலாக்லாம் போட்டே ரொம்ப நாள் ஆகுது. நேற்று என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி ஏன்டி முன்னாடி மாதிரி விலாக்லாம் போட மாட்டேற, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை கண்டினியூ பண்ணி விட்டுறாத அந்த மாதிரிலாம் பேசினான். ஓகே, நம்ம இதை வந்து விரும்பி பார்க்குற 2-3 பேருக்காக நம்ம ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டே ஆகணும்னு நான் போடுறேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது, பிகாஸ் நானும் ஆசைப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து ஒன்றா செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஈத்னாலே மருதாணி தான். ஸோ அதான் நான் மருதாணி வச்சுட்ருக்கேன். நான் மருதாணி வைக்கல, எனக்கு ஒருத்தவங்க மருதாணி வச்சுட்ருக்காங்க. மருதாணி வைக்கிறது இல்லாமல் சம்டைம்ஸ் ஸ்பெஷலாக குக் பண்ணுறது தான் வீட்டில் இன்க்ளூட் ஆகும். ஸோ அதுக்காக நான் வந்து வீட்டில் சிக்கன் ஷவர்மா பண்ணலாம் அப்படின்ற பிளான் தான். எனக்கு வந்து குக் பண்ண அவ்வளோ தெரியாது. சரி, ஓகே, ஏதோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கான பிளானை நான் பண்ணி வச்சுருந்தேன். ஈத் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறனால வீட்டில் இருக்க நான் வெளியே போயிடலாம் அப்படின்ற பிளான். ஸோ அதனால் அன்றைக்கி முன்னாடி நாள் நைட் வந்து சிக்கன் ஷவர்மா செய்யலாம் அப்படின்னு சிக்கன் ஷவர்மாக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இன்னும் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து க்ராசரி ஸ்டோரில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப பேசிக்கான ஐட்டம்ஸாக சிக்கன் ஷவர்மாக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ எனக்கும் ஈஸியாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. நாளைக்கு பெருநாள் வச்சுட்டு முன்னாடி நாள் வரைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸுமே எடுக்காமல் தான் இருந்தோம். ஸோ இதை முடிச்சுட்டு ஷாப்பிங் போகலாம் அப்படின்ற பிளான் தான். நியூ அவுட்ஃபிட் இருந்துச்சு, இருந்தாலும் ஈதுக்குன்னு நம்ம வருஷம் வாங்குறதை வாங்குவோம் அப்படின்றதுக்காக. இன்னொரு என்ன விஷயம்னா, நான் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட் ஆனால் என்னால் எடிட் பண்ண போட தான் முடியலை, டைம் இல்லாதனால. ப்ரைடல் ஒர்க்கு, வீட்டில் ஒர்க்கு அப்படியே போயிடுது. ஸோ எடிட் பண்ணுறதுக்கான மூடாக வரமாட்டேங்குது, டைமும் வரமாட்டேங்குது. அவ்வளோதான், ஷவர்மா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஏதோ இல்லாமல் ஏதோ பேசிக் லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம். 10 o'clock இருக்கும். போனது வந்து வேஸ்ட்டாக போச்சு. எல்லா கடையும் க்ளோஸு. ஷவர்மா ஸ்டோர் மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு கன்ஃபார்ம் பிடிக்கல. சரின்னு எதுவுமே வாங்காமல் ரிட்டர்ன் வந்தாச்சு. இது வந்து ஈதோட மார்னிங்கு. ஈத் மார்னிங் வந்து கிளம்பிட்டு தொழுவ போயிட்டு அப்புறமா வந்துட்டு வெளியே போகிறதா தான் பிளானு. நானும் வருஷத்தும் ஒயிட் தான் பிளான் பண்ணோம். ஆனால் ஒயிட் போட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு பிக் எடுக்க கூட டைம் இல்லை. தொழுவ கிளம்பிட்டோம். தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு எங்கே போகிறதா ஐடியாவும் இல்லை, எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆனால் வெளியே போகணும் அந்த மாதிரி ஒரு மைண்டில் தான் இருந்தோம். தொழுகைக்கு நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் போயிருந்தோம். ஸோ அவளை அப்படியே வீட்டில் விட்டுட்டு அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். எங்கே பக்கத்தில் ஃபீனிக்ஸ் இருந்துச்சு. சரி போவோம் ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே போய் கேஎஃப்சி அப்புறம் ஃபல்லுடா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக அங்கேருந்து பீச்சுக்கு அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் பீச் கிளம்பிட்டோம். ஈசிஆரில் இருக்க நீலங்கரை பீச்சுக்கு தான் போயிருந்தோம். அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு பீச்சுக்கு போய் மீன் சாப்பிட்லன்னா எப்படி, அவ்வளோதான். இதோட இந்த டே வந்து எண்ட் ஆகிடுச்சு.